ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம எம்இ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங்கில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிஞ்சாலும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம இந்த இதில் CP25C03 அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்போம். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா CP25C03 அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெகுலேஷன் 2025 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமபோர் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செமபோர் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் ஸ்விட்சிங் இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அது கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெட்லாக்னா என்னன்னு கேட்கலாம், த்ரெட்னால என்னன்னு கேட்கலாம், மானிட்டர்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிங்க்ரனைசேஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீஎம்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் CPU ஷெட்யூலிங் இன் மல்டி கோர் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியம். அதோட கான்டாக்ட் ஸ்விட்சிங் அண்ட் இஷ்யூஸஸ் இன்வால்வ்டு இன் மல்டி த்ரெட்டிங் இது ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் ஸ்விட்சிங் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சீங்கன்னா கான்செப்ட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸை செகண்டாக படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமாண்ட் பேஜிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. விர்ச்சுவல் மெமரி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. பேஜிங்னா என்னன்னு கேட்கலாம், மெமரி ஃப்ராக்மெண்டேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. செக்மெண்டேஷன் என்னன்னு கேட்கலாம், TLP நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூஜ் பேசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்வாப் பேஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமாண்ட் பேஜிங் வித் யூனிட் டயக்ராம் அண்ட் பேஜ் ஃபால்ட் ஹேண்ட்லிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டிமாண்ட் பேஜிங்லேருந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ரிசர்ச் அலகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் கிளவுட் நேட்டிவ் என்விரான்மெண்ட்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் இந்த டிமாண்ட் பேஜிங் இல்லை பேஜ் ஃபால்ட்டு இல்லை உங்களுக்கு இந்த பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம் இதை வச்சு ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு சாய்ஸில் இருக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏ அட்டன் பண்ணுறீங்க பி அட்டன் பண்ணுறீங்கன்னா ஏதாவது 1-2 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் இந்த செகண்ட் யூனிட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூனிட் 2 பார்ட் சி கேட்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்களோட பேட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பார்ட் சி கேட்டாங்க அப்படின்னா NUMA அவர் மெமரி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் கண்டிப்பாக அது கேட்பாங்க. விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இந்த பேரா விர்ச்சுவலைசேஷன் இந்த மாதிரி இருக்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டெய்னரைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டாக்கர் வெரி இம்பார்ட்டன்ட். KVM கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 ஹைப்பர்வைசர்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த டைப் 1 டைப் 2 கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் ஜென் ஹைப்பர்வைசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. OS லெவல் விர்ச்சுவலைசேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் 1 அண்ட் டைப் 2 ஹைப்பர்வைசர்ஸ் வித் எக்ஸாம்பிள் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. OS லெவல் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் நேம் ஸ்பேசஸ் இந்த நேம் ஸ்பேசஸ் கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக டாக்கர் கண்டெய்னரோட ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு RPC இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் மோஸ்ட்லி வந்து இந்த RPC, HDFS, NFS, GFS இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்லாம் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. DLM கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரோல் பேக் ரெக்கவரி ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஸ்ட்ரிபியூட்டட் ஷெட்யூலிங் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. லேம்பார்ட் லாஜிக்கல் கிளாக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் NFS ஆர்கிடெக்சர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் கம்பேர் பண்ண சொல்லியும் ஒரு சில கான்செப்ட்ஸை கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. GFS அண்ட் HDFS இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் OS இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிட்ல பார்ட் சி கேட்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸ் ஷெட்யூலிங் அண்ட் சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல NFS கான்செப்டும் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸ் ஷெட்யூலிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் என்னன்னு கேட்கலாம். ரூட் கிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. OS கார்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. DAC வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 5th யூனிட்லையும் DAC, RBAC இந்த மாதிரி இருக்கிற MEAC இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. சாண்ட் பாக்ஸிங்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ் கண்டிப்பாக DAC, MEAC அண்ட் RBAC நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் SC, Linux அண்ட் ஆப் ஆர்மர் மெக்கானிசம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் சி கேட்கலான்னு என்னோட ஒப்பீனியன். அதில் OS கார்டிங் அண்ட் சாண்ட் பாக்ஸிங் டெக்னிக்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்லாம் உங்களுக்கு பேஜ் ஃபால்ட்டிங் அந்த இருந்து கான்செப்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. 1-2 ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு RTOS ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைனி OSனா என்னன்னு கேட்கலாம். டாஸ்க் ப்ரியாரிட்டி, டாஸ்க் ப்ரீஎம்ப்ஷன்,
டாஸ்க் டெட்லைன் இது மூணுமே ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் பண்ணுற கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே போல் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 6ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EDF அண்ட் RM ஷெடியூலிங் அல்கோரிதம் வித் எக்ஸாம்பிள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த அல்கோரிதம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்கிடெக்சர் ஆஃப் RTOS வித் கேஸ் ஸ்டடி ஆன் ஃப்ரீ RTOS இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் RTOS வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போக அந்த டைனி OS ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட் வெயிட் OSனா என்னன்னு கேட்கலாம். ஃபியூச்சர் ஆஃப் ஆண்ட்ராய்டு OS ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆண்ட்ராய்டு OS வந்து ரிப்பீட்டட் கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மைக்ரோ கர்னல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்வர்லெஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிகர்னல் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ஃபியூச்சர்ஸும் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேர் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆர்கிடெக்சர் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோக வந்து சர்வர்லெஸ் OS ஆர்கிடெக்சர் வித் அட்வான்டேஜஸும் பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆர்கிடெக்சர். ஸோ அதுபோக வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில இதில் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லாம் கேட்க சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ கேட்காமலும் இருக்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக PG ஸ்டூடெண்ட்ஸ்க்கான CP25C03 அட்வான்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெகுலேஷன் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்கமிங்கில் உங்களோட MECS-க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். எனக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.